நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல மதிப்பிடலின் வகைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மதிப்பிடலின் வகைகள் 4 வகைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு, அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். அது என்ன சார்? சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. சான்றுனா உங்களுக்கு தெரியும், சான்று என்னது? நம்ம ஒரு செஞ்ச வேலைக்கான ஒரு ப்ரூஃப்னு சொல்லுவோம், நம்ம செஞ்ச வேலைக்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆதாரத்தை வச்சு மதிப்பிடுறோம். சரிங்களா? அந்த வார்த்தையை புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நான் சென்டென்ஸா சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, ஒரு பாடப்பகுதியை ஆசிரியர் கற்பிக்க முற்படும் முன்னர், ஒரு பாடப்பகுதியை ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்க முடிவு பண்றாரு. அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குறிச்சுக்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி, இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடுன்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதை நடத்துறதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் எவை என்பதை தீர்மானித்து, அந்த கிளாஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் மூலமா என்ன விளைவுகள் ஏற்படணும், மாணவர்களுக்கான என்ன பலன்கள், மாணவர்கள் என்ன வெளிப்படுத்தணும், நம்ம கற்றுக் கொடுத்தது மூலமா மாணவர் எப்படி செயல்படணும், எப்படி தன்னுடைய விளைவுகள் ஏற்படுத்தணும், அதை தீர்மானித்து இதன் அடிப்படையில் கற்பித்தல் கற்றலை அமைத்து செயல்படுத்திடும் போது, நல்லா குறிச்சிங்களா? கற்பித்தல் கற்றலை அமைத்து செயல்படுத்திடும் போது, இந்த சிலன்ஸ் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் வந்து இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு இதை கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதை கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு இலக்கு வைக்கிறேன். என்ன இலக்கு வைக்கிறேன்னா, முதல் இலக்கு, மாணவர்கள் இதை வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். இது முதல் இலக்கு. மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, இந்த கேள்வியை புரிஞ்சு படிக்கணும், என்ன கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும். இது முதல் விஷயம், முதல் இலக்கு. இதை நான் வந்து கிளாஸ் எடுக்க முன்னாடி நானா ப்ராப்ளம் பண்றேன். செகண்ட் இலக்கு என்னன்னா, இந்த கேள்வியை இந்த வகுப்புல நடத்தி முடிச்ச பிறகு இந்த கேள்வியில இருந்து நான் வினாக்கள் கேட்டேன்னா மாணவர்கள் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இது 2வது இலக்கு. சரிங்களா? 3வது இலக்கு, மாணவர்கள் இந்த கிளாஸை முடிச்ச பிறகு ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் நான் A4 ஷீட் கையில கொடுத்துட்டு, நீங்க இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சேவும் நான் சொன்ன விஷயத்தை வச்சேவும் நீங்களா எழுதுங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் கொடுக்கணும். அவங்க வந்து நான் சொன்ன விஷயத்த கரெக்டா புரிஞ்சு எழுதணும் அப்படின்றத இந்த 3 இலக்குகளை வச்சிருக்கேன். இந்த 3 இலக்குகளை வச்சுதான் இந்த சான்று அடிப்படையான இந்த கேள்வியை நான் உங்களுக்கு நடத்த போறேன். சரி, புரிஞ்சு விஷயம் பார்த்தீங்களா? அப்ப நான் என்ன செய்யணும், மாணவர்கள் நான் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடத்தணும். மாணவர்கள் மனப்பாடம் செய்யாம அதை புரிஞ்சு படிக்கணும்னா அவங்களுக்கு ஈஸியா எளிமையா நடத்தணும். 3வது, ஒரு பேப்பரை கையில கொடுத்துட்டு அவங்கள எழுத சொன்னாங்கன்னா இந்த கேள்வி அப்படியே எழுதணும், அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு நடத்தணும். அடுத்த விஷயம், அடுத்து நான் வாய்மொழி மூலமா கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் என்னுடைய இலக்குகள். அப்ப அதுதான் பாருங்க, பாடப்பகுதியை ஆசிரியர் கற்பிக்க முற்படும் முன்னர், இந்த கிளாஸை நடத்துறதுக்கு முன்னாடியேவும் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் எவை, இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா இலக்குகள், இதெல்லாம் மாணவர்கள் கரெக்டா பண்ணணும், அந்த விளைவை நான் ஏற்படுத்தணும். சரிங்களா? அதன் அடிப்படையில் அதுக்கேற்ற மாதிரி கற்பித்தல் கற்றலை அமைத்து அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நான் இலக்கு வச்சுட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பாடம் நடத்தணும். அதுதான் கற்பித்தல் கற்றலை அமைத்து செயல்படுத்தும் போது. அப்படி செயல்படுத்தும் போது இந்த விளைவுகள் சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, நான் கொஸ்டின் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும், A4 ஷீட்டை கையில கொடுத்தா நீங்களா அந்த கிளாஸை கவனிச்சு வச்சு எழுதணும். அதுதான் விளைவுகள். மாணவர்கள் எதிர்பார்க்கப்படும் இந்த கற்றல் விளைவுகள், மாணவர்கள் எதிர்பார்க்கப்படும் இந்த கற்றல் விளைவுகள் ஏற்படுவதற்கான
சான்றுகளை சேகரித்து, அதனால சார் சான்றுகளை சேகரித்து நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு A4 ஷீட்டை கையில் கொடுத்துட்டு இப்போ நான் கிளாஸை நடத்தின வச்சு நீங்கள் எழுதுன்னு சொல்கிறேன், எழுதி எனக்கு அந்த பேப்பரை கொடுக்குறீங்க, அதுதான் சான்று. நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன், ஒரு மாணவர் எழுப்பி கொஷின் கேட்குறேன், அவன் ஆன்சர் பண்ணுறான், அந்த ஆன்சர் தான் எனக்கு சான்று. இது சம்பந்தமா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து எழுத சொல்றேன், அதை என்கிட்ட சப்மிட் பண்றீங்க, அதுதான் சான்று. ஸோ அந்த சான்றை வச்சு தான் நான் மதிப்பிடுறேன். சரிங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சவனையும், அதாவது அப்பப்போ இந்த ஒரு கேள்வி நடத்த முடிச்சவனையும் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு A4 ஷீட்டை கொடுத்து நான் எழுத சொல்றேன். அந்த மாதிரி அந்த கற்பிப்பு காலம் நடந்து கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய சான்றுகளை வச்சு நான் மதிப்பிடுறேன். சரிங்களா? அதான் பாருங்க, ஒரு பாடப்பகுதியை ஆசிரியர் கற்பிக்கப்படும் முன்னர் எதிர்பார்க்கப்படும் கட்டளை எவை என்பதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் கற்பித்தல் கட்டளை அமைத்து செயல்படுத்திடும் போது மாணவர்களுடைய எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் ஏற்படுவதற்கான சான்றுகளை சேகரித்து அதை மதிப்பிடுறது தான் இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. சரிங்களா? இப்போ A4 ஷீட்டை கொடுத்துட்டு எழுத சொல்றேன், அந்த பேப்பரை வாங்குறேன், அதை நான் திருத்தும் போது எத்தனை மாணவர்கள் கிளாஸ் புரிஞ்சு அவன் எழுதியிருக்கான். ஏன்னா புக்கை படிக்க சொல்லல, நீங்க கிளாஸை கவனிச்சு வச்சு நான் எழுத சொல்றேன், அப்போ அதுதான் எனக்கு ப்ரூஃப். ஸோ அதை பார்க்குறேன், நிறைய மாணவர்கள் சரியா எழுதலை அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு புரியலை அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன். அவங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு எந்த மாதிரி நடத்தலாம், இல்லை வேறு எந்த மாதிரி எளிமையாக நடத்தலாம் அப்படி நான் பிளான் பண்ணி அந்த கொஷினை நான் திரும்பவும் நடத்துகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நான் அனுப்புற நோட்ஸில் இருக்கும். சரிங்களா? அதை தான் என்ன சொன்னால் சான்று அடிப்படையிலான மதிப்பீடு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, மாணவர்கள் ஒரு பாடத்தை எவ்வளவு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை வெறும் ஊகத்தின் அடிப்படையில் நான் வாட்டி நடத்திட்டேன், எல்லாரும் தலையாட்டுறாங்க, ஓகே புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் போயிட்டேன்னா அது ஊகத்தின் அடிப்படையில் இருந்துச்சா சான்று கிடையாது. நான் என்ன சொன்னா, முடிவு செய்யாமல் அவர்கள் செய்த வேலைகளை சான்றுகளின் அடிப்படையில் ப்ரூஃப் இருக்கும். நீ பேப்பர் கொடுக்குற, நான் கொஸ்டின் கேட்கிறப்ப நீ ஆன்சர் பண்ற, என்கிட்ட அசைன்மெண்ட் சொல்ற, அதுதான் சான்று. அந்த சான்று அடிப்படையில் தான் நான் உறுதி பண்ணணுமே தவிர நான் கிளாஸ் இருக்கும்போது நீங்க தலையாட்டுறீங்க, ஓகே புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் போயிட்டேன்னா அது ஊகத்தின் அடிப்படையில் ஆயிரும், அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிச்சா? இப்போ நான் சென்டென்ஸா வாசிக்கிற பாருங்க, இப்போ சொன்ன எல்லா விஷயம் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, சான்று அடிப்படையிலான மதிப்பீடு, அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சான்று அடிப்படையில் மதிப்பீடு என்பது ஒரு பாடப்பகுதியை ஆசிரியர் கற்பிக்க முற்படும் முன்னர், அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் அப்பாடப்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் எவை என்பதை தீர்மானித்து, அந்த நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சு மாணவன் என்ன புரிஞ்சுக்கணும் அதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் கற்பித்தல் கற்றலை அமைத்து செயல்படுத்தும் போது மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் ஏற்படுவதற்கான சான்றுகளை சேகரித்து அவற்றை மதிப்பிடுவதாகும். முக்கியமான பாக்ஸ் சொல்றதுங்க, இத்தகைய மதிப்பீடு வளர்வரி மதிப்பீட்டு வகையை சேர்த்தாகும். ஏன்னா அப்பப்போ நான் உங்களுக்கு அதை திருத்தி அப்பப்போ நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறேன், நான் அந்த டெஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதனால இது வளர்வரி மதிப்பீட்டு வகையை சேர்ந்தாகும். பெறப்பட்ட சான்றுகளை மதிப்பிட்டு அவற்றின் அடிப்படையில் ஆசிரியர் தமது கற்பித்தல் அணுகுமுறையில் தேவையான மாற்றங்களை புகுத்திடலாம். அதாவது பொருத்தமான கற்றல் செயல்பாடுகளுக்கு வழிவகை செய்யலாம். நீங்க எனக்கு கொடுத்த ஆன்சர் சரியா புரிஞ்சு எழுதாம இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய கற்பித்தல் பேட்டர்ன் நான் மாத்திக்கிறோம். சரிங்களா? அடுத்த சொல்றாங்க. அடுத்து பாருங்க, முதல் பாயிண்ட பாருங்க, கற்றல் விடை அந்த சான்றுகளை எப்படி சேகரிக்கலாம். ஒண்ணு பாருங்க, வினாக்கள் எழுப்பி மாணவர்களிடம் விடைகளை பெறுதல். 2 பாருங்க, வாய்மொழி சோதனை நடத்துதல். 3 பாருங்க, சிறு எழுத்து வடிவிலான சோதனை நடத்தல். 4 பாருங்க, அன்றாடம் மாணவர்களுக்கு வீட்டு வேலை அளித்தல். அடுத்து பாருங்க, சிறு குழு விவாதத்திற்கு அவ்வப்போது ஏற்பாடு செய்தல். அடுத்து பாருங்க, வகுப்பறை இடைவெளிகளில் மாணவர்கள் பங்கேற்பை உற்று நோக்கி வைப்பிடல் போன்ற உத்திகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம சான்றா சேகரிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 2வது பாருங்க, வீட்டு நோட்டு புத்தகம், அதாவது வீட்டு படத்துக்கு அனுப்புற நோட்டு புத்தகம் வச்சுப்பாங்களா, அதை வச்சு சான்று சொல்றான். அடுத்து பாருங்க, மாணவர்கள் உருவாக்கிய பலவித படைப்புகளான கவிதைகள், கட்டுரைகள், பாடக்கருத்து விளக்கப்படங்கள், காட்சி பொருட்கள், கைவினை பொருட்கள், தயாரிக்கப்பட்ட மாதிரி உருவங்கள் போன்றவற்றை மாணவர்கள் கற்றலை மதிப்பிடுவதற்கான சான்றுகளாக மதிப்பிடலாம் சொல்றாங்க. 3வது பாருங்க, இவற்றை ஆசிரியர் மதிப்பிடுதலில் கற்பிக்கப்பட்ட பாடக்கருத்துகளோடு மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுத்ததோடு மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுத்த வச்சு எந்த அளவுக்கு அது ரிலேட்டடா செஞ்சிருக்காங்க, அதை பாருங்க, பாடக்கருத்துகளோடு மாணவர்கள் தயாரித்தவை எந்த அளவு தொடர்பு கொண்டுள்ளன, அவற்றின் பொருத்தப்பாடு, வெளிப்பாட்டுத்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம் பாக்ஸ் போட்டுக்க பாருங்க, சான்றுகள் அடிப்படை மதிப்பீடு என்பது கற்பிப்பு காலத்திற்கு பின் மாணவர்களை தேர்ச்சியை சோதித்து மதிப்பிடுவதில்லை. பார்த்தீங்களா, கற்பிப்பு காலம் முடிஞ்ச பிறகு பண்றதில்லை, கற்பிப்பு காலத்தின் போதே ஒவ்வொரு மாணவரிடம் கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை மதிப்பிடுவதாகும். 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான சான்றுகள் கற்பித்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சேகரிக்கப்படுகின்றன. 5வது பாயிண்ட் பாருங்க, இச்சான்றுகள் மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அமைந்திருத்தலை ஆசிரியர் உறுதி செய்ய வேண்டும். 6வது பாயிண்ட் பாருங்க,
ஓர் ஆண்டில் மாணவர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கற்றல் சான்றுகள் அவரது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பாக உருவெடுக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.